Hi friends, welcome to Xavier Rabbit Farm. So ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஃபார்முக்கு வந்திருக்கேன் ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு சேல்ஸ் வீடியோ மட்டும் தான் ஒரு 1 month முன்னாடி போட்டுருந்தேன். ரெகுலரா வீடியோ போட முடியல. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய ஒர்க்கு. ஸோ அதனால தான் பண்ண முடியல. ஸோ ரீசெண்டாக ஒரு 10 days முன்னாடி மேரேஜ் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி Xavier Rabbit Farm மாதிரி என்னோட சேனல் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. 2 சேனல்லையும் இனி கண்டினியூஸாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இது என்ன வீடியோ அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் வ்ளாக் தான். ஸோ வித் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து நம்மளை மாதிரி ஃபார்ம் ரிலேட்டட் கிடையாது, ரேபிட்ஸே நேர்லேயே பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ தான் பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம எடிட்டிங் எல்லாமே அவங்க தான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே வந்துட்டாங்கல்ல. ஸோ எல்லா எடிட்டிங் நீ அவங்களுக்கு தான் வேலை. ஸோ அதில் தான் ரேபிட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் நம்ம ஃபார்மோட ஃப்ரெண்டு. ஸோ எல்லாருக்கும் தெரியும் மேக்ஸிமம் ஓகேங்களா. ஸோ வாங்க ஃபார்முக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணிட்டு போ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ இதுதான் நம்மளோட சேல்ஸ் கேஜி, 30 ரேக்குள்ள கேஜி ஓகேங்களா. ஸோ நிறைய ரேபிட்ஸ் வந்து சேல்ஸுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முன்னாடி நமக்கு இருக்கிறத விட பாதி தான் சேல்ஸுக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ தேவைப்படக்கூடியவங்க என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே ரேட் பாரு, வெள்ளெலி வந்து இருக்குது. கிட்ட போ, ஒன்றும் செய்யாது போ. பார்த்து என்னது மேலே ஏற தான் செய்யும். ஸோ இது வந்து சேல்ஸுக்குள்ள ஒயிட் ரேட்ஸு. ஸோ கை வைக்காத கடிச்சிடும். நான் வச்சாலும் கடிக்கும், யார் வச்சாலும் கடிக்க தான் செய்யும். டேம் பண்ணுறது மட்டும்தான் கடிக்காது, மற்றபடி ஒயிட் ரேட்ஸ் வந்து கடிக்க தான் செய்யும். ஒயிட் ரேட் மட்டும் இல்லை, எந்த இதுனாலுமே நம்ம இப்படி ஒரு விரலை கொடுத்தோன்னா அது வந்து ஃபீடுன்னு தான் நினைக்கும். இதை வச்சு கொடுக்காத, பெருசாக கொடு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வாத்துங்க இருக்குது. ஸோ நம்ம எக்குக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பழைய ஆஃப்ரிக்கன் பேர்ட் கேஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிடிச்சாச்சு. இதில் வந்து வேறு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லா பேர்டையும் வந்து நம்ம பிடிச்சி அங்கே செப்பரேட் போட்டிருக்கேன். நான் உள்ளே காமிக்கிறேன். அதை கொடுக்குறியா? பார்த்து கொடு. கடிச்சு வச்சிடும். இப்படி கொடு. தூசி இருக்குன்னா கழுவியாக கொடுக்க முடியும். அதை இந்த மாதிரி கொடுக்கணும். கை போட்டால் என்ன ஆகும்னு தெரியுமா? சரி, அடுத்தது பார்க்கலாம். வாங்க வாங்க. நெக்ஸ்ட் டக்கு பார்த்தாச்சு. பார்த்தியா? நம்ம வீட்டில் ஒயிட் கலரில் எக் இருக்கும்ல, அது இது போடுறது தான். பெக்கின் வாத்து. பெக்கின்ங்கிறது ஒரு இனம், ஒரு இதோட பேர் ஓகே. இது ஒயிட் ரேட்டு. ஆமாம், அது அதுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கு. போமா, பார்த்து வா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது சேல்ஸுக்குள்ள ரேபிட்டு ஓகேவா. நேம் ஏதாவது சொல்கிறியா, கண்டுபிடிக்கிறியா? உனக்கு தெரிஞ்ச நேம் ஏதாவது? சரி, நீயே சொல்கிறியா? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் கேட்குறது சொல்கிறியாப்பா? இது என்னது? இது கினியா பிக்கா? சரி ஓகே. இது என்ன ரேபிட்டு? இங்கிலீஷ் ஸ்பாட்டா? இது என்ன ரேபிட்? என்ன மாடலில் இருக்குது பார்க்குறதுக்கு? லோப் மாடலா? நல்லா இருக்கா? எனக்கு அங்கோரா தான் பிடிக்குமா? சரி, அங்கோரா எங்கே இருக்குது? அங்கே இருக்கா? சரி, நம்ம பார்ப்போம். இது என்னது ரேபிட்டு?
சின்சிலா. என்ன சின்சிலா? சோவியத். சோவியத் வைல்ட் இல்ல. சோவியத் வைல்ட், சோவியத் சின்சிலா ரெண்டும் தான். இதுதான் சோவியத் வைல்ட். இது சோவியத் வைல்டா? இது ஸ்குரில் மாதிரி இருக்கும். சரி. இது டச். என்ன டச்? என்ன டச்? என்ன டச்? என்ன டச்? ஃப்ளமிஷ் டச். ஃப்ளமிஷ் டச். ஓகேயா? இதெல்லாம் என்ன கலர்? இது வைல்ட். வைல்ட் ஸ்குரில் மாதிரி இருக்கு. சரி. இது என்ன கலர் அப்போ? இது வந்து சின்னமன். சின்னமனா? சின்னமன் தானா? சின்னமன் தான். கரெக்டு தான். கரெக்டாக தான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் வெளியே இருக்கிறது இது என்னது? இது எதுக்கு பறிச்சு வச்சிருக்கு சொல்லு? பச்சை கலரில் இருக்குது. ஃபுட்டு. யாருக்கு ஃபுட்டு? ராபிட் ஃபுட்டு. இது பேர் என்னது? இது சூப்பராக இருக்குனால சூப்பர் நேப்பியர். நம்ம வீடியோ பண்ணோம்ல. இதெல்லாம் என்ன ராபிட்டு? எதை வெளியே எடுக்கணும்? இதை வெளியே எடுக்கணுமா? இது என்ன ராபிட்டு? அங்கோரா. இது அங்கோரால என்ன ராபிட்டு? என்ன அங்கோரா? என்ன டைப்பு? ஒயிட் அங்கோரா. ஒயிட் அங்கோரா தான். ஃப்ரெஞ்சா, ஜெயிண்டா, ஜெர்மனா? என்ன டைப்பு நம்மள்ட்ட இருக்குது? ஜெயிண்ட். 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 ஜெயிண்ட் டைப்பா? சரி. ஓகே. யார் நான் எடுத்துடணுமா? நீ எடு. மம்மி பார்த்த உடனே செய்யாது. உட்காந்துடு. நான் கொஞ்சம் பின்னாடி சொல்லிக்கிறேன். இங்கே இடிச்சிடாத. அது ஒன்றும் செய்யாது. இங்கே பாரு, ஒன்றும் செய்யாது. அப்போ அதுக்கு நம்ம வந்து காக்கா பிடிப்போம். அதை ஊற ஒன்றும் செய்யாது. காக்கா பிடி. வெளியே வராது. வெளியே வராது. அது சூப்பர் நேப்பியர் அப்படி தான் இருக்கும். இப்படி நீட்டமாக வச்சா எப்படி சாப்பிடும்? சாப்பிட்டுட்டா? அது அதுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அங்கே போய் சாப்பிட சொல்லு. அது இங்கேருந்து தான் சாப்பிடும். அது கண்டுக்கிடாது. நீ எடு. ஒன்றும் செய்யாது. எடு. அதுக்கு வாய் இங்கே இருக்குப்பா. வாய் வச்சு ஒன்றும் செய்யாது. கீழே போட்டுறாத. எடு. அவ்வளோதான். எடுத்துரு. யார் எடுத்தா? யார் எடுத்தா? எப்படி எடுத்த? இதுக்கு போட்டு ப்ளீஸ். அது வெளியே வராது. இது ஓடுமா? ஓடாது. இதுக்கு சாப்பாடு கொடுப்போம். 10 days பன்னீஸ் வந்து ஃபுட் எடுக்குமா? சாப்பிடாதா? சரியில்ல, பார்ப்போம். நீ ஏன் பயப்படுற? அதை பார்த்து அது வெளியே வராது. சரி, ஒரு பிளாக் எடுத்து போடுமா? பிளாக் கலர்ல நம்மள்ட்ட பன்னீஸ் இருக்கா? இல்ல இல்ல, பன்னீஸ் இல்ல, ஒயில்டு தான் இருக்கு. நான் காமிச்சு தரேன். தூங்க வைக்கட்டா? காட்டு, கையை காட்டுப்பா. விடு, அது சாப்பிட போகுது. இங்க பாரு, இங்க பாரு, போகுது பாரு. உள்ள விட்டுருமா? சாப்பிடுது, சாப்பிடுது. அப்போ ஃபீட் எடுக்கும் 10 days பண்ணி. 10 days 11 days ஆச்சு இன்னையோட. இந்த பாரு, சாப்பிடுது பாரு. எப்படி சாப்பிடுது? டைஜஸ்ட் ஆகுமா? டைஜஸ்ட் ஆகும், தெரியுதா? செல்லம் போல இருக்கு. உள்ள விட்டுருவோம், உள்ள விட்டுருவோம்பா. அப்போ அது சாப்பிடண்டாமா? அது மம்மி தேடு. சாப்பிடுது பாரு, எவ்வளோ அழகா சாப்பிடுது, எவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்றான் பாரு. விட்டுருவோமா? ம், நான் விட்டுட்டுமா?
போறோம் சாப்பிட்டு இது ஒன்று அப்படி பிச்சு எதுக்கு கொடுத்துருவோம் கையை கிழிச்சிரும் ஓப்பன் பண்ணி பெருசு பெருசு இருக்கு நான் போடுறேன் அச்சா பார்த்தாச்சா என்ன பண்ணி பார்த்துருக்கோம் அப்போ இது ஃபுல்லாக இருக்கிறது என்னது சரி ஓகே இது செமி அடல்ட்டு இது என்ன கலரு வைல்டு இது ஃபீமேல் வைல்டு தானே எதுக்கு நம்ம அந்த பாக்ஸ் வச்சுருக்கோம் சொல்லு அது பேபி போடுறதுக்கு எதுக்கு பேபி நெஸ்ட் பாக்ஸ் எதுக்கு பன்னி போடுறதுக்கு அப்படியா அது கை கலரை பண்ணு அது எவ்வளோ வேண்டாத வேலை காமிக்குது பத்தியா அது ஃபுட் தட்டி விடும் லாக் பண்ணிடுவோமா இன்னும் 2 டேஸில் அது வந்து 2-3 டேஸில் பேபி பன்னீஸ் வரும் அதே கலர்லையா தெரியலையே டேடி கலர்லேயும் வரும் இங்கே பாரு டாடி யாரு டேடி எங்கள் கீழே இருக்காங்க சார் ஒயிட் கலர் வேணாம் இது வந்து பயமாக இருக்கு ஏன் பயமாக இருக்கு கருப்பாக இருக்குல்ல கருப்பாக இருந்தால் பயமாக இருக்குமா நானும் கருப்பாக தானே இருக்கேன் கைடு நானும் இவனை பாரு அழகா இருக்குல்ல லக்கி வெளியே வராது சரி ஓகேவா இது டச் எப்படி தூங்குது பாரு நல்லா தூங்குதுல்ல மனுஷங்க தூங்குற மாதிரி தூங்குது ஆமாம் இதெல்லாம் அதுக்கு கண்ணு அது பிளாக் தான் நான் ஃப்ளாஷ் போட்டிருக்கனால அப்படி தெரியுது ஓகேவா ஓகே போமா இனி ஃபார்முக்கு உள்ளே போய் பார்ப்போம் கொஞ்சம் என் சட்டையை விட்றியா லக்கி இல்லை நோவா கூப்பிடுது உடனே கூப்பிடாது நோவாக்கு எனக்கு பிடிக்காது துடிக்காத சவுண்ட் போடணும்ல அவன் சாப்பாடுக்கு சவுண்டு போடுறான் டைம் ஆயிடுச்சுல இது என்னது டேய் கினியா பிக் இதெல்லாம் கினியா பிக் அடிக்குமா கினியா பிக் அடிக்காது ஃபுட் எடுத்துகிட்டு வந்தால் சத்தம் போடும் எடுத்துகிட்டு வரியா ஆனாமா கிட்ட வந்தாலே சவுண்ட் போடும்ல அப்படியா அது நான் கிட்ட வந்தால் தான் சவுண்ட் போடும் நீ கிட்ட வந்தால் எப்படி சவுண்ட் போடும் உங்களுக்கு ஆள் தெரியுமா ஆமாம் சில தெரியாதா சவுண்டே போடலப்பா சவுண்டு போடாது ஃபீடு வச்சா சவுண்டு போடும் சும்மா வரவங்க போகிறவங்களுக்குலாம் சவுண்டு போட்டுருக்கு அதுன்னு அலாரமா ஆமாம் யாரையும் உள்ள விட மாட்டோம் நம்ம இங்கிலீஷ் பாட்டை பாரு இங்கிலீஷ் பாட்டு வந்து இதோட குட்டியாக இருந்ததாம்ப்பா அது அது அங்கே பாரு இதோட குட்டியாக நம்ம பார்த்துருக்கோம்ல இவ்வளோ அங்கோரா குட்டி மாதிரி அது செல்லம் போல இருக்கும் சரி இதெல்லாம் எப்படி இருக்கு இதெல்லாம் பெருசாக இருக்கா அங்கதான் அது இந்தா இருக்கா பெருசு பார்த்தோமே அந்த இருக்கான் அதெல்லாம் தான் ரொம்ப பெருசு அது மேல் இது ஃபீமேல் ஆனாலும் குட்டி தான் அழகு இங்கே பாரு இது என்னது ஆடு குட்டியா கூப்பிடு நீ கூப்பிடு பாப்பா எல்லாத்துக்கும் நானா ஆடு சும்மா போகணும் அது சாப்பிட்டுட்டுல இருக்கு இங்கே வா சூடுக்கு அது மேலே ஃபேன் போட்டு கை வச்சிடாத எப்படி கொண்டோம் அது பார்க்குது உன்னே பார்க்குது எனக்கே மரியாதை தர மாட்டேங்க நான் ஆடெல்லாம் கூப்பிடவே மாட்டேன் அது திரும்பி பார்க்குதுப்பா இங்கே வா 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 எல்லாம் சின்சியர் வேலை நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறானே இப்போ அப்பாவோ அம்மாவை கூப்பிட்டா ஓடி வரும் லக்கி பார்க்க போகணுமா லக்கி ஃபஸ்ட் இன்ட்ரோவா லாஸ்ட்டு போகலாம் வா இங்கே பேட்ஸ் பார்ப்போம் நம்ம இது பார்த்தியா இது எல்லாமே ஆஃப்ரிக்கன் பேட் ஃபேன் எனக்கு கை தட்டாது எனக்கு மண்ணே தட்டாது பூட்ஸ் போட்டு வந்தேன்னா தட்டும் ஆஃப்ரிக்கன் பேட் எப்படி இருக்கு எனக்கு வந்து
பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லு. பிடிச்ச கலர் என்னது சொல்லு சொல்லு. என்ன கலர்? அப்புறமா சூஸ் பண்ணிடலாம். அப்படியா? ப்ளூ. எஸ். ப்ளூ. இதுக்கு பேர் என்ன? ப்ளூ ப்ளூ பிளாக் இல்லை, ப்ளூ மாஸ்க். ப்ளூ மாஸ்க். இதெல்லாம் பீச் வெரைட்டி. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ப்ளூ எங்க? ப்ளூ இங்கே இருக்கு. இது குட்டி ப்ளூ. பார்த்தாச்சா? நம்ம அங்கே போ. இது பார், எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்துட்டியா? இது என்ன? எது? கம்மல். கம்மலா? அதுக்கா? அது நம்ம நீ மட்டும்தான் கம்மல் போடுவியா கோல்டில், அதனால் நாங்கள் அதுக்கு கோல்டில் வாங்கி கொடுத்துருக்கோம். ஆஃப்ரிக்கன் பேர்டு, பயப்படாத. எதுக்கு அது போட்டிருக்கு? அது நம்ம போடலாமா? இதுக்கும் போட்டிருக்கோம் பாரு, இங்கே பாரு, நிறைய ரேபிட்டுக்கு போட்டிருக்கோம். இங்கே போட்டிருக்கோம். அது அதுவும் போட்டிருக்கோம், இதுவும் போட்டிருக்கோம். நம்ம நாமக்கல் கவர்மெண்ட் ப்ரீடில் உள்ளதுக்கு எல்லாத்துக்குமே இது போட்டிருக்கோம். ஏன்னா நம்மள்ட்ட இருக்கலாம் ஒரிஜினல் ப்ரீடில் செம்ம சைஸாக இருக்கா. ஸோ அப்படிப்பட்ட குவாலிட்டியான ப்ரீட்டுக்கு வந்து அங்கே ப்ரீட் பண்ணக்கூடியதுக்கு வந்து இது மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம கொடைக்கானலில் உள்ளதுக்கு பச்சை குத்தி இருப்பாங்கல்ல, சீல் பண்ணியிருப்பாங்க. சீல் பண்ணியிருப்பாங்க. அதே போல் நாமக்கல்லில் உள்ள ப்ரீடுக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது குட்டி, இது பெருசு. இதுதான் ரெடியாக இருக்குது. அதை விட அது இன்னும் பெருசாகல, மெச்சூர் ஆகலைல்ல. மெச்சூர் பார்க்க பயமாக இருக்குது. எப்படி இருக்கு பாரு. இதுக்கு ரெண்டு போட்டிருக்கோம் தெரியுமா? மேட்டிங் போட்டிருக்கோம். நம்ம இப்போ தான் மேட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனி நம்மள்ட்ட சேம் கலராக தான் விடணுமா? ஆமாம், சேம் கலர்ஸ் தான் விடணும். அதாவது பியூர் நமக்கு வேறு வேறு கலர் பேபி கிடைக்கும். பியூர் ப்ரீடில் சின்சிலாவும் ஒயிட் ஜெயிண்டை மட்டும் நம்ம சேம் கலரில் விட்டுருப்போம். நீ பாரு, மற்ற கலர்ஸ் வந்து நம்மள்ட்ட இருக்குது. பிளாக் டச்லேயும் பியூர் ப்ரீட் இருக்குது, ஆனால் நம்ம அதில் வேறு கலரும் விட்டுருக்கலாம். மற்றபடி மோஸ்ட்லி ஒயிட்டும் சின்சிலாவும் பியூர் ப்ரீடு தான் விட்டுருக்கோம். லக்கிக்கு சாப்பாடு வைக்கும்போது பார்க்கலாம், லாஸ்ட் அது பார்க்கலாம். வைக்கிறேன். இங்கே ரேட் வெளியே பார்த்தல, ஸோ அதே மாதிரி இங்கே ப்ரீடிங் பண்ணிக்கான ரேட்ஸை வந்து ஃபுல்லாக வச்சுருக்கோம். இதே பயப்பட, கீழே விழுந்துடாத. அது பறந்து ஒன்னே பார்த்து தான் அது பயப்படுது. நீ ஏன் அதை பார்த்து பயப்படுற? அது நம்மளை பார்த்து பயப்படும். இப்போ தான் புதுசாக அங்கேருந்து கொண்டு வந்திருக்கு. ஆனால் அதை பிடிக்கும். நல்லா இருக்கு. இது என்னது? இது காக்டெயில். காக்டெயில். இது ரேர் கலர் லெமன் எல்லோ. இதுக்கு ஜோடி? இது ஜோடி கிடையாது, இதுவே குடுக்கைக்கு தான் வச்சுருக்கேன். வேணா உங்கள் வீட்டுக்கு கொண்டு போ. எங்கள் வீடு அது இதுதான். அப்புறம் இங்கிலீஷ் ஸ்பாட். இங்கிலீஷ் ஸ்பாட் இல்லை, இது ரேட். இங்கிலீஷ் ஸ்பாட் ரேட்டு. ஆமாம், இங்கிலீஷ் ஸ்பாட் ரேட். கருப்பையிலையும் வெள்ளையிலையும் இந்த குட்டி போட்டிருக்கான், குட்டி போட்டிருக்கான் பாரு, குட்டி போட்டிருக்கான் பாரு. கடிக்கும் பின்னாடி. திறக்காதீங்க ப்ளீஸ். பாரு, தெரியுதா? ஐயோ, இவ்வளோ குட்டியாக இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? குட்டி போட்டு இதில் வைக்க முடியல. திறக்காது. இங்கே தள்ளி தான், இப்போ அது வராது. அதுவா தூக்கி அது ஃபீட் பண்ணக்கு எடுத்து வச்சிருக்கு. அதுக்கு மூஞ்ச பாரு, மூஞ்சே காணோம். அழகா இருக்கா? நல்லா இல்லையா? எனக்கு எலி பிடிக்கல. எலி பிடிக்கலையா? கோழியெல்லாம் உள்ள போயிருக்கு. போகாதீங்க, கடிக்க ஒன்றும் செய்யாது. இங்கே கோழியெல்லாம் இல்லை, இங்கே இருக்கு பாரு கோழி. எல்லாரும் இங்கே இருக்காங்க. நம்ம பார்க்கவே இல்லை. அங்கே போயிடலாம். கோழி பார்த்தாச்சா? இனி கடைசி என்ன நம்ம பார்க்க போகிறோம்? லக்கியா டாகா? லக்கி தான் பார்க்கணுமா? லக்கி இது வரைக்கும் நீ பார்த்தது இல்லையா? பார்ப்போம். இவனை பார்த்தியா? இந்த அப்படியா? ஆடு பிடிக்காதா? இங்கே பாரு. டேய் டேய், இங்கே பாரு. உனக்கு ரெஸ்பெக்டே தெரியல. இது பாய். கோபடும். டச் டச் கலரா இது? ஆமாம், இது டச் கலர்.
அப்போ நம்ம ஆட்டுக்கு என்ன கலர்லாம் இருக்குது? இது என்ன கலரு? இது வந்து சின்னமான். சின்னமான் கலரு. அப்போ இது இங்கிலீஷ் ஸ்பாட். இங்கிலீஷ் ஸ்பாட் கோட்டு. அது வந்து ஃப்ளெமிஷ் கோட்டு. டச். ஃப்ளெமிஷ் டச் கோட்டு. இது வந்து பிளாக் டச் கோட்டு. அது அது ஃப்ளெமிஷ் தானப்பா? ஃப்ளெமிஷ் டச். ஓகே. மிச்செல்லாம் பிளாக் டச். ஓகே. அப்போ நம்மள்ட்ட இந்த கலர்லலாம் கோட் இருக்கு. சரி ஓகே. டாக் ஏறி சாடுமான்னு கேட்டால, கண்டிப்பாக ஏறி சாடும். இங்கே வாங்க, ஒன்றும் செய்யாது. ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர் இருந்தால் மட்டும்தான் ஏறி சாடும். நான் இருக்கும்ல இப்போ, இவன் நான் இருக்கும்போது நீ ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது. ஓகேவா? அவன் மட்டும் கொஞ்சம் ரவுடி, மிச்சம் இல்லைன்னு சொன்னால் கேட்பானுங்க. வந்துட்டான்ல. நீ ஏன் பின்னாடி நிற்பியா? உன்னை பார்த்தோன்னு அது காது தூக்குது பாரு. நீ தெரியாத ஆள்ல, கொஞ்சம் தெளிவா. லக்கி ஹீட்டுக்கு வந்திருக்கு. லக்கி ஹீட்டுக்கு வந்திருக்கு பாரு. பிளட்டு கிடக்கு. தெரியுதா? லக்கி நம்ம இன்னைக்கு மேட்ச் கொண்டு போகிறோம். லக்கி ஷேகன் தரோம். லக்கி அதுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைக்கிறான் பாரு. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பத்தியா நீ ஸ்ட்ரேஞ்சர். நீ வா இங்கே வா, ஒன்றும் செய்யாது. டேய் என்ன என்ன எப்படி? ஓகே தான். ஆமாம், அவனுக்கு கிட்ட இருக்கணும். நான் எப்போவுமே பொசசிவ் பிடிச்ச பைய, பொசசிவ் பிடிச்ச பொண்ணு. என்ன என்ன இங்கே பாரு. நம்ம யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோலேயே நோவாக இருக்கும். பார்த்துருக்குறியா? நான் அங்கே போன உடனே குலைப்பான் தெரியுமா? ஐயோ செல்லக்குட்டி, அப்படியா? வாழை பாரு. நம்ம வீட்டில் முன்னாடி எல்லா கேஜ்லேயும் டாக் கிடந்து 3 பேர் இருக்கானுங்க. இது யாரோட கேஜி? போமா. அவன் பார்க்குறான் பாரு உன்னைய. அவன் பார்க்குறான். அதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், எனக்கு லக்கியை தான் பிடிச்சிருக்கு. லக்கி படுத்துட்டு லக்கி இவனை கூப்பிட்டாதான் அவனுக்கு கோவம் வருது. யாருக்கு? நோவாக்கு. அப்படியா? பொறாம பிடிச்சிட்டானோ? லக்கி வா. யாரு? டேய் வா 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 வா. லக்கி கூட அது அந்த சைடு வந்தாலே டென்ஷன் ஆயிரும். லக்கி லக்கி வா, அந்த சைடு நம்ம போ. வா வா வா. இங்கே மேலே வா, மேலே வா, மேலே வா. அது கண்ணை பாரு ஃப்ளாஷ் லைட்டில். வா மேலே வா வா. லக்கி நல்ல பிள்ளை, பொறாம பிடிக்க மாட்டான். அவன் உட்காந்தாச்சு பாரு. ஜில்லு சவுண்டு போட மாட்டான். இல்லைன்னா கத்துவான். அது ஸ்ட்ரேஞ்சர்னா தான் நீ கத்தம். இவன் பொறாமையில் கத்துறான். மற்றபடி எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர் வந்தால் தானே கத்துவாங்க. நீ என் கூடலாம் இருக்கிற, கத்தாதில்ல. கூட பார்ப்போம் என்ன ரியாக்ஷன் பண்ணுன்னு பார்ப்போம். நான் உட்காந்துக்கிறேன்.
கூடு நோவா வாலாட்டுதுல்ல. லக்கி கூடு. லக்கி இங்கே போய் கூடு. இந்த சைடு போய் கூடு. லக்கி வருதா நீ கூப்பிட்டாலும் வருதா? நீ கூப்பிட்டாலும் வருதா? உன்னை பிடிச்சிருக்காப்பா அதுக்கு? டேய் கோ நோவா வாலாட்டுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நோவா சரி கிளம்புவோமா? சாப்பாடு வச்சுட்டு பாருங்க. லக்கியை நம்ம கூப்பிடுவோம். லக்கி கூப்பிடு. கிட்ட போய் கூப்பிடு. லக்கி கிட்ட போ. பயமா இருக்கு. லக்கி இது ஏன் போய் இப்படி சோகம்? நான் கூப்பிட்டா வரதானம்மா செய்யுது. மூஞ்ச திருப்பி நிற்குது பாரு. கூப்பிடு. ஜில்லு ஜில்லு பாத்தியா ஜில்லு? நீ வா ஜில்லு. லக்கி வாங்க. லக்கி இப்போ போடாம ஒரு சவுண்டா. டேய் வா. லக்கி கூட்டு போயிடுமா? நோவா இது மேலே ஏறாதா? ஏறும். நோவா அதுக்கு தோணுச்சுன்னா ஏறும். வா நோவா இங்கே வா. அது கோவத்தில் இருக்கு. இங்கே வா இங்கே வா. மேலே வா. கதவு திறக்க சொல்லுது. மேலே வா. கதவு திறக்கணுமா உனக்கு? சும்மா அப்படி வைக்கிறேன். அது பாரு ரியாக்ஷனை பாரு. பாவம் ஏமாத்தக்கூடாதா? இவனை பாரு கதவு திறக்குது. அவன் சும்மா எடுத்து லைஸாக வச்சா காலை வச்சே திறந்துருவான் தெரியுமா? நம்ம இதை எடுத்துட்டு இது பண்ணானா காலை வச்சு திறந்துருவான். இவன் பாரு கதவை திறக்கணுன்னா தலைவர் உஷாராயிடுவார். எப்படி எவ்வளோ உஷாராச்சு பத்தியா? கதவை திறந்தாதான் ஆளு தீயா நீ பாப்பலாம். சரி ஓகே. ஸோ நம்ம ரேபிட் ஃபார்ம்ஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஸோ நம்ம ஃபார்மை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்து? சூப்பராக இருந்தா? ஸோ என்ன பிடிச்சிருந்து உங்களுக்கு? லக்கியா? ரெண்டாவது என்ன பிடிச்சிருந்து? அங்கோராவை பிடிச்சிருந்தா? ஸோ ஓகே. ஃபுல்லாக ஃபார்மை வந்து சுற்றி காமிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இனி சூப்பர் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ பழைய மாதிரி மோஸ்ட் சப்போர்ட்டோட ஸோ இனி உள்ள எல்லா வீடியோஸையும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் சொல்லுங்கள். பாய்.